பரிசை இப்போதே தரப்போகிறேன். चलो चलो இத்தகைய கலைஞானம் உனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ என்னை மயக்கி விட்டாய். எனக்கு பயப்படாதே, நீ அதிர்ஷ்டக்காரி. இல்லை, நான் அடிமை. ஆமா, இனிமேல் நீ எனக்கு நிரந்தரமாக அடிமைதான். எங்க என்ன ஒண்ணும் இல்லைங்க, உடம்புல ஒரு பூச்சி மழையா. இப்ப ஏற்பட்ட சமயத்துல இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. வேற எப்ப வருவாங்களாம்? இந்த மாதிரி ஆபத்தான சமயத்துல வந்து உதவி செய்யறதா இவருக்கு பழக்கம். எல்லாம் வெளியே போ. நீங்க யோக்கிய பழகு. என் பாப்பை எடுத்துட்டு ஓட நீ போ. நகையில எடுத்துட்டு கூப்பிட்டு நீ போயிட்டு இருக்க. பின்ன என்னையா, நீ என்ன பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி ஏன்னு கூப்பிடுறீங்க? அந்த பழக்கம் ஏற்பட இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகும். நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கல. வழிவிடு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். ஏன் பிந்தி போனா புருஷன் கோச்சுவானா? சும்மா இரு. புருஷனா புருஷன் ஆளை பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது. இல்லன்னா இந்த துடுதுடுப்பு எங்க இருக்கும்? கல்யாணம் ஆயிருந்தா பெட்டி பாம்பா அடங்கி இருக்க மாட்டேன். இந்த ஐயா பாம்பாட்டி உனக்கு எப்படி வருது? என்னென்னமோ கேட்க ஆரம்பிக்கிறிய. அட சர்தாமா நிறுத்து. ஏதோ ஆபத்துல உதவி செய்தானேங்க நல்லெண்ணம் கூட இல்ல போல் இருக்கு. வாரே வா, பெரிய உதவி செய்துட்டாரு. என்ன அந்த ஆபத்துல கொண்டு தள்ளுனது நீதானே? அதுக்கு காரணம் நீதானே. திரும்பவும் ஏன் வர்ற? அது உனக்கே புரியுமே. புரியுது. என்னிடமிருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கும் உரிமை எனக்கு இருக்கு. உரிமையா? நீ ஒரு உதவி செய்து விட்டதற்காக உன் இஷ்டப்படியெல்லாம் நான் நடக்க வேண்டுமா? வாரே வா. இஷ்டப்படி நடக்க சொல்லல, முறையோட நடந்துகிட்டா போதும். முறை கெட்டு நீதான் நடக்கிற. நான் காரணமா தான் வர்றேன். நீ வருவதை நான் விரும்பவில்லை. உன் விருப்பமும் எனக்கு தேவையில்லை. ஒரு பெண்ணை இப்படி பின்பற்றுவது உனக்கு வெட்கமில்லை? ஒரு ஆணை இப்படி பின்பற்ற செய்வதில் உனக்கு வெட்கமில்லை? யார் உன்னை அழைப்பது? உன்னை கண்டு நான் உன்னை மயங்கி விடவில்லை பாட்ஷா. நான் உன்னை கண்டு ஒன்றும் சொக்கி விடவில்லை என் பேகம் சாகிபா. அப்படியானால் வந்த வழியே போகலாமே. போவதா? நீ ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாவிட்டா இப்போது நடப்பதே வேறு. மரியாதையாக என் பொருளை கொடுத்து விடு. இதை நான் தரமாட்டேன். அதை வாங்காம ஒன்னையும் விட மாட்டேன். முடியாது, இது எனக்கு வேண்டும். கொடுக்க போறியா இல்லையா? இல்லாட்டா என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? என்ன செய்யறேங்கிறத பாரு. மரியாதை கேட்டா கொடுக்க மாட்டான். என் நிலைமை தெரிந்தால் நீங்கள் இப்படி எல்லாம் பிடிவாதம் செய்ய மாட்டீர்கள். தயவுசெய்து அதை கொடுத்து விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து வேண்டுமானாலும் கெஞ்சுகிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வரே வா. என்னம்மா சுருதி இறங்குது? ஆம், என் வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது. சொல்லக்கூட உடலே நடுங்குகிறது. அப்படியா? நீ எங்க இருக்கிறாய்? உன் பெற்றோர்கள் யார்? பிறந்த இடம் தெரியாதவள், பெற்றோர்களை அறியாதவள், போக்கிரியாக வாழ்ந்து வரும் ஒரு மனித மிருகத்திடம் அடிமையாக இருந்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அவனது போக வாழ்வுக்காக நான் பணம் கொண்டு போகாவிட்டால் அவன் என்னை பெண் என்று கூட பாராமல் தண்டிப்பார். அந்த வேதனையை போக்கத்தான். இதுக்காக ஏன் அழற? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா? இந்த பணத்தை நீயே எடுத்துக்க. உன் பேரு? ஜரீனா. ஜரீனா?
அழகான பெயர். உங்களை நான் தவறாக நினைத்திருந்தேன். அதனால்தான் நானும் தகராறு பண்ணேன். உங்கள் மனம் நோக நான் ஏதாவது பேசியிருந்தால் அதற்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். அதோடு இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நானும் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விட மாட்டேன். சரிதா? அதோ என் எஜமானன் வந்து விட்டான். இன்னும் நான் இங்கிருந்தால் உங்களுக்கு கூட ஆபத்து நேரிடும். அவன் முரடு. என்னை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்வேன். வேண்டாம், நீங்கள் நல்லவர்கள். உங்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடக்கூடாது. நான் வருகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.